ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகக்கூடிய ஒரு டாப் 5 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொஞ்சம் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது ஃபோன் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்க ஐடியாவில் இருக்கீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலோட 10 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் பிக்சல் 10 ப்ரோ அப்புறம் ப்ரோ எக்ஸல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்துடலாம். கூகுள் டென்சரோட G5 3 நானோமீட்டர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB, அப்புறம் அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம், அது ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 256 அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஸ்டோரேஜ். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிக்சல் 10 அண்ட் ப்ரோவில் 6.3, பிக்சல் ப்ரோ எக்ஸலில் 6.8 அமோலட் டிஸ்பிளே. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2700 nits யூஸ் பண்ண போகிறாங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க. அப்புறம் மெயின் ப்ளஸ் அல்ட்ரா வைட் வழக்கமாக கொடுக்கறது தான். ப்ரோ அண்ட் எக்ஸலில் டென்சரோட G5 AI இமேஜிங் யூஸ் பண்ண போகிறாங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 4700 mAh யூஸ் பண்ண போகிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் நமக்கு கொடுத்துருவாங்க. சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16 கொடுக்க போகிறாங்க. 7 years OID அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஃபோல்டபுள் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதில் வந்து C Fold 7 லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷனாக 7 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட லான்ச்சுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். லேட்டஸ்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Elite கேலக்ஸிக்குனே டிசைன் பண்ண ப்ராசஸர். 12 GB அப்புறம் 16 GB ரேம் பேஸ் வேரியண்ட்டில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 பேஸ் வேரியண்ட்டில் 512 1 TB நெக்ஸ்ட் வேரியண்ட்டில் யூஸ் பண்ண போகிறாங்க. டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 8 inch ஃபோல்டபுள் அமோலட் டிஸ்பிளே. அவுட் சைட் பார்த்தீங்கன்னா 6.9 inch ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறாங்க. இதோட திக்னஸ் அன்ஃபோல்டடாக இருக்கும்போது 3.9 into 4.5 mm வரைக்கும் இருக்கும். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 9 mm வரைக்கும் இருக்கலாம். கேமராஸை பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா 200 MB யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் வழக்கமாக கொடுக்குற மாதிரி டெலிஃபோட்டோ அல்ட்ரா வைட் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. பட் Z Fold 6ல் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 4400 mAh யூஸ் பண்ணுறாங்க. 25 watt ஒயர்ட் சார்ஜிங்கும் 15 watt ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பார்த்தீங்கன்னா OnePlusஓட Nord சீரீஸில் Nord 5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ Nord 5ல் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் இங்கே பார்க்கலாம். நம்ம ப்ராசஸர் தான் மெயின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 யூஸ் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த டாப் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட்லாம் 12 GB அப்புறம் 256 யூஸ் பண்ண போகிறாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.77 inch டிஸ்பிளே, 1.5K AMOLED வித் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா 50 MB மெயின் கேமராவும் அல்ட்ரா வைட் 8 MB செல்ஃபி 16 MB யூஸ் பண்ண போகிறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 6700 7000 mAh வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வழக்கமாக கொடுக்குற மாதிரி 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். கூலிங் வந்து அட்வான்ஸ்ட் சைரோஃப்ளெக்ஸ் லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆகிறது ரொம்ப கம்மியாகும். சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 15 வித் ஆக்சிஜன் வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜூலை அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சாம்சங் கேலக்ஸி M36 5G தான். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மொபைல்ஸ் தான். ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல மொபைல்னா சாம்சங் கேலக்ஸி M36 5G ஜூலை அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபோன் தான். ப்ராசஸர் டீசெண்டான Exynos 1380 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆண்ட்ராய்ட் 15 கூட கிடச்சிரும். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GB 128 பேஸ் வேரியண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.14 சூப்பர் அமோலட் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. 1500 nits பீக் பிரைட்னஸோட பஞ்சுவல் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கேமராவோட கொடுக்க போகிறாங்க. கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர் செட்டப்பில் 50 MB மெயின் கேமரா ப்ளஸ் 12 MB அல்ட்ரா வைட் ப்ளஸ் 5 MB மேக்ரோ, LED ஃப்ளாஷ், HD பேனராமோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. வீடியோ ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 4K 30 frames/s நமக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 30 frames/s வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்.
16 MB செல்ஃபி கேமரா வித் பஞ்சகோல் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 6500 mAh யூஸ் பண்ண போகிறாங்க வித் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா போக்கோவோட F7 சீரீஸ் தான். ஸோ போக்கோவோட எஃப் சீரிஸ் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போக்கோ F7 ப்ரோ அப்புறம் அல்ட்ரா இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ப்ராசஸர் பார்க்கும்போது டாப் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Gen 4 nm ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் 256 யூஸ் பண்ணலாம். டாப் வேரியண்ட்டில் 512 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறாங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 and 69 கொடுக்கலாம் ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து. IR பிளாஸ்டிக் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஸ்டீரியோ டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.83 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3200 nits பீக் பிரைட்னஸ் வரைக்கும் கொடுக்கலாம் நமக்கு. நெக்ஸ்ட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 50 MB மெயின் கேமராவும் 8 MB அல்ட்ரா வைட் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 20 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரி பார்க்கும்போது 7000 7550 mAh வரைக்கும் கொடுக்கலாம். சார்ஜிங் 90 வாட் ஒயர்ட் ஹைப்பர் சார்ஜர் கொடுக்க போகிறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னால அண்டர் 40,000 பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் யாராவது ஃபோன் வாங்கலாம் ஐடியா இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஃபோன்ஸுமே ஜூலை அதாவது ஆகஸ்ட் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் புது ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.